ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஸ்பைசியான ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிங்க. 2 டம்ளர் தண்ணிக்கு வந்து 1 கப் வந்து நான் பாஸ்தா சேர்த்துருக்கேன். ஓகேவா? அப்படியே வந்து சுடு தண்ணி இல்லாமல் அப்படியே டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னா தண்ணி வேகும் போது பாஸ்தாவும் சேர்ந்து வெந்துடும். ஓகேவா? இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு வேக வைங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து பாஸ்தா ரெடி ஆகிடும். நல்லா கொதி விடுது பார்த்தீங்களா? அப்பப்போ வந்து நீங்கள் கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அடியில் வந்து பாஸ்தா பிடிச்சிரும். அப்பப்போ இதுமாதிரி ஒரு ஷாலோ இது பண்ணுற மாதிரி பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்துருக்கும். 90% மட்டும் பாஸ்தா வெந்தால் போதும். அதை தாண்டி வேக வேணாம். இல்லைனா அதுக்கப்புறம் குழன்னு போயிடும். ஓகேவா? இது பாருங்கள், இந்த பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. ஓகேவா? ஒட்டாத பதம் வர்றதுக்குள்ளே எடுத்துடணும். எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. லைட்டாக வந்து சில் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா ஒட்டாது ஒரு பாஸ்தாவும். தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கிங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து சின்னதாக சாப் பண்ண கார்லிக் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 4 கார்லிக் தான் சேர்த்துருக்கேன். ஓகேவா? 4 பீஸ் கார்லிக் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வந்து சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதையும் வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுங்க. நமக்கு வந்து சீக்கிரம் வெங்காயம் வதங்கணுன்னா உப்பு சேர்த்துங்க. நான் பாஸ்தாவில் வந்து உப்பு சேர்க்கல, இதில் தான் உப்பு சேர்க்க போகிறேன். அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உப்பு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அப்போ சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். உப்பு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து வெங்காயம் கலர் வந்து மாறினதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. அதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ரெண்டுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிற வரை வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. நீங்கள் 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா காரமாக வேணுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதான் வந்து பாதிக்கு பாதி அளவு. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா இதுலேயுமே வந்து அந்த மசாலா வந்து கோட் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. அப்போ வந்து பச்சை வாசனை, மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாமே போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன சேர்க்க போகிறோன்னா, டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்தா போதும். ஓகேவா? கணக்கு வச்சிங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஓகேவா? அதாவது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. நல்லா அதில் வந்து மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் பண்ணி விடுங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து நல்லா கோட் ஆகணும். ஓகேவா? எல்லாத்துலேயும் கோட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அதை வந்து அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கோட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை வந்து சேர்த்துங்க. நீங்கள் வந்து சில் வாட்டரில் போட்டிங்கன்னா இதுமாரி ஒத்தையாக வரும். ஓகேவா? அதுமாரி அது வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதை சேர்த்துக்குங்க. வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலா வந்து எல்லா பாஸ்தாலையும் நல்லா கோட் ஆகணும். ஓகேவா? கோட் ஆகிற அளவுக்கு கை விடாமல் நல்லா பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் வைங்க. ஓகேவா? மீடியம் இல்லை லோ ஃப்ளேமில் கூட வைக்கலாம். வச்சு நல்லா இது பண்ணி விடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தாட்டி வந்து கரண்டி வச்சு நல்லா இது பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இதுமாரி வந்து ஒரு தாட்டி இது பண்ணிங்கன்னா நல்லா வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் கோட் ஆகும். நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவா? அவ்வளோதான், பாஸ்தா ரெடி ஆகிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் போதும். நம்ம சேனலை பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.